போதி மரத்தவன் போய்விட்டான் என்றிருந்தோ பாதி வழி போனவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான். கவியரசர் என்று நாம் போற்றி வழங்கும் கண்ணதாசனின் சொற்கள் இவை. இங்கே புத்தனாகவும் பண்டிதனாகவும் கண்ணதாசன் காண்பது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை. ஆம், பெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் நேரு. இளைய வயதிலேயே அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள அவரது குடும்பச் சூழல் உதவியது. தொடக்கத்தில் வீட்டிலேயே ஆசிரியர்கள் வந்து கல்வி போதிக்க, பின்னாளில் கேம்பிரிட்ஜ் சென்று பயின்று பட்டம் பெற்றவர். தந்தை வழியிலேயே வழக்கறிஞர் பணியை ஏற்றுக்கொண்டவர். திலகர், கோகலே போன்றவர்களின் தீவிர சுதந்திர போராட்டத்தினால் ஈர்க்கப்பட்டு அதில் தன்னை இணைத்துக் கொண்டவர். பின்னர் கவிக்குயில் சரோஜினி நாயுடுவின் தேசியம் குறித்த உரை மற்றும் காந்தியின் அகிம்சை வழி விடுதலை போராட்டம் போன்றவை நேருவுக்குள் மாற்றத்தை விதைத்தன. காந்தியின் அடியொற்றி பயணிக்கலானார். பல ஆண்டுகள் சிறைவாசத்திற்கும் ஆளானார். போராட்ட காலங்களிலேயே விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் முன்னேற்றம் குறித்து அதிகம் பேசியவர் நேரு. தாய்நாட்டின் விடுதலைக்காக காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் பங்கேற்ற நேரு முதலாக சிறை சென்றார். அதன் பின்னர் போராட்டங்களில் பங்கேற்று சிறை செல்வது வாடிக்கையானது. சுமார் 9 ஆண்டுகள் வரை சிறையிலேயே கழித்துள்ளார் நேரு. விடுதலை பெற்ற இந்தியாவை வழிநடத்த காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர். 5 ஆண்டு திட்டத்தை வகுத்தார். அணைகள் பல கட்டினார். விவசாய வளர்ச்சியோடு தொழில்துறை வளர்ச்சிக்கும் வித்திட்டார். அணிசேரா கொள்கையை வகுத்ததோடு அணு ஆயுதங்கள் கூடாதெனவும் வாதிட்டார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட அவர் தலைமையிலான அரசு விமர்சனங்களையும் எதிர்கொள்ளாமல் இல்லை. பாராட்டுதல்களையும் விமர்சனங்களையும் ஒன்றாக பாவித்த நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி மற்றும் சுயசரிதை நூல்கள் அவரது புகழுக்கு மகுடம் சேர்ப்பவை. இந்தியாவின் பிரதமராக இறக்கும் வரை இருந்தவர் நேரு.